இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் தோற்று போன இடத்துல, தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற இடங்களிலே நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுடைய தோல்வியின் அனுபவங்களை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றப் போகிறார். பலமுறை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், பலமுறை நீங்கள் விழுந்தும் எழுந்திருக்க முடியாதபடி நீங்கள் இருக்கலாம், பலமுறை இந்த காரியத்தை செய்தும் அதிலே பலன் இல்லாமல் இருக்கலாம், பலமுறை முயற்சித்தும் அதுல எந்த பலனும் கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு கடந்து போக போகிறது. இனி நீங்கள் வெற்றியின் நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய ஊழியத்துல நீங்கள் வெற்றியை சந்திக்க முடியலையா? உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய குடும்பத்துல, நீங்கள் செய்கிற காரியத்துல நீங்க தோற்று போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பரலோகத்தின் தகப்பன் உங்க காரியத்துல ஒரு வெற்றியை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை, நான் என்ன செய்வது? அந்த பிரச்சனையை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தோல்வியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, நான் தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கேன்னு உடஞ்சு போயிருக்கிறீங்களா? ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்களா? உங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதா? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். இதுவரை இல்லாத ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல தோற்று போய் இருக்கிறாங்களா? அடுத்த நிலைமைக்கு செல்ல முடியாதபடி தோல்வியை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? வளர்ச்சியை பாராதபடி உங்களுடைய வாழ்க்கை தோற்று போய் இருக்கிறதா? இன்னும் இருந்த இடத்துல தான் இருக்கிறேன், அடுத்த நிலைமைக்கு என்னால செல்ல முடியல, பொருளாதாரத்துல என்னால முன்னேற முடியல, என் காரியத்துல எதுவுமே எனக்கு வாய்க்கவே இல்லை, நான் என்ன செய்வது? குழம்பி போயிருக்கிறீங்களா? எதை நினைத்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு வெற்றியை தேவனாகிய கர்த்தர் தரப்போகிறார். அவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். நீங்கள் தோற்று போன இடத்துல எல்லாம் உங்களுடைய தலையை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஜெயத்தை பார்க்கட்டும், ஒரு வெற்றியை பார்க்கட்டும். எத்தனை முறை தோத்திருந்தாலும் ஆண்டவரை, எத்தனை முறை தோல்வியின் ஆழத்துல இருந்தாலும் இன்னைக்கு தூக்கி எடுத்து நிறுத்தி வெற்றியை காணும்படி கிருபை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை வெற்றி ஆரம்பிக்கட்டும், ஜெயத்தை பார்க்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.